ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார்பெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு 4 பார்த்துட்டோம் இல்லையா? உயிர்மெய், ஆயுதம், அளபெடையெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது குற்றியல் லுகரம் பார்க்கலாம். இன்றைக்கி குற்றியல் லுகரம்னா என்னென்னா இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அதாவது உகரம்ங்கிறது என்ன லெட்ரு? உகரம்ங்கிறது ஒரு குற்றெழுத்து, குறில் எழுத்து இல்லையா? குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அந்த உகரம்ங்கிறது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக அளவுக்கு குறைந்து ஒலிக்கும். அதாவது உகரம் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை குறைந்து ஒலிச்சிச்சுன்னா அதுதான் குற்றிய லுகரம். இப்போ இந்த உகரம் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும்? எந்தெந்த இடத்துலனா 6 வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அது மீது ஏறி வருகின்ற உகரம், அதாவது வல்லின எழுத்தோட சேருகின்ற உகரம். வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்குல்ல, மெய் எழுத்து இருக்குல்ல, அது கூட சேருகின்ற உகரம் தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வல்லின உயிர்மெய் எழுத்து என்னென்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இல்லையா? அது கூட உகரம் சேரும்போது எப்போ இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சேரும்போது கூ. இந்த மாதிரி இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு உகரம் சேரும்போது சு. இந்த மாதிரி வல்லின உயிர்மெய் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்போட ஒரு உகரம் சேரும்போது குசுடு துபுரு அப்படின்னு வரும். இந்த 6 எழுத்துக்களை தான் குற்றியலுகர எழுத்துக்கள்னு சொல்லுறாங்க. சரிங்களா? இந்த குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, குற்றியலுகரம் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு 6 வகைப்படும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம்னா இந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன், வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? வல்லின எழுத்துக்கள் என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு. இந்த இதுக்கு அடுத்து வர குசுடு துபுரு வந்துச்சுன்னா அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். இந்த குசுடு துபுரில் ஏதேனும் ஒன்று வரும். எடுத்துக்காட்டு இப்போ பாருங்கள், பாக்கு அப்படிங்கும்போது இக்கு வருது, இக்கு கூட இந்த கூ அப்படிங்கிற எழுத்து வருது. அடுத்தது பட்டு அப்படிங்கும்போது இட்டு வருது. காப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன? இப்பு வருது. இங்கே பத்து அப்படிங்கும்போது இத்து வருது. இது மாதிரி வல்லின எழுத்துக்கு பின்னாடி ஒரு குசுடுதுபுருவில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு, அதாவது குசுடுதுபுரு வந்தால் தான் குற்றியலுகரமே. அதுக்கு முன்னாடி அதாவது வல்லின உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்து மெல்லின மெய் எழுத்துக்கள் என்னென்ன? ஞன, நமன, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இதுக்கப்புறம் ஒரு மெல்லின மெய்க்கு பின்னாடி இந்த குசுடு துபுருல ஏதேனும் ஒரு லெட்டர் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு சங்கு, வண்டு, மஞ்சு, நுங்கு. இதுலெல்லாம் பாருங்க, இங்கு, இன்னு, இஞ்சு, இங்கு, இன்னு, இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? ஞன, நமன. அதுக்கப்புறம் என்ன எழுத்துக்கள் வந்திருக்கு அவங்க பாருங்க, கு, சுடு, கு, ரு. இந்த மாதிரி குசுடு துபுரில் ஏதாவது ஒரு எழுத்து வரும். மெல்லின எழுத்துக்கு அடுத்தது குசுடு துபுரில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம். இதே இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன? இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இடையின மெய் எழுத்துக்கள் என்னென்ன? எரள, வளல. அந்த ஈ, இரு, இல்லை, இவ்வு, இழு, இல்லை. இதுக்கு அடுத்து குசுடு துபுரில் ஏதேனும் ஒரு எழுத்து வரும். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், மூழ்கு, தெல்கு, கொய்து. இந்த மாதிரி இடையின எழுத்துக்கு பின்னாடி குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது நம்மளுக்கு ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன வரும்? இக்கு இருக்கு இல்லையா? அக்குக்கு அடுத்தது குசுடு துபுருல வரும். எடுத்துக்காட்டு எக்கு, அக்து, பக்ரு அப்படிங்கும்போது இந்த அக்குக்கு அடுத்து குசுடு துபுருல ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர்னா ஒரு தனி நெடில் என்ன வரும் உங்களுக்கு? தனி நெடிலுக்கு அடுத்தது ஒரு குசுடு துபுரு வரணும். அதாவது இது 2 எழுத்து மட்டும்தான். இந்த நெடில் தொடர் எத்தனை எழுத்துல வரும்? 2 எழுத்து மட்டும்தான் வரும். அதாவது ஒரு தனி நெடில் எழுத்து வரும், அதுக்கப்புறம் குசுடு துபுரு வரும். இங்கே பாருங்கள், ஒரு தனி நெடில், அதுக்கப்புறம் டு, ஒரு தனி நெடில்,
அடுத்தது தனி நெடில், அதுக்கப்புறம் குசுடுதுபுருவில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம். அதுக்கடுத்தது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உயிர் தொடர்னா என்ன? ஒரு உயிர்மெய் எழுத்து, அதாவது அடுத்தது இந்த உகரம் வரும், உகர எழுத்துக்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு கரடு அப்படிங்கும்போது இங்கே என்ன நம்மளுக்கு வரும்? இரு கூட்டல் ஆ. கையிறு அப்படிங்கும்போது என்ன வரும்? ஈ கூட்டல் ஈ. அரசு அப்படின்னா இரு கூட்டல் ஆ. இது என்ன? இரு கூட்டல் ஆ. இந்த மாதிரி ஒரு உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, ஒரு உயிர் எழுத்துக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த குசுடுதுபுருல ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா இது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உங்களுக்கு இங்கே உயிர்மெய் எழுத்து வந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது உயிர் தொடர் குற்றிய லுகரம்னு. அடுத்தது இப்போது இந்த குசுடுதுபுரு வந்தால் உகரம், இதுதான் குற்றிய லுகர எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இப்போது இதே வராத வேறு எழுத்துலாம் வருது, இல்லை மாத்திரை, இந்த குசுடுதுபுரு மாத்திரை குறைந்து ஒலிக்கல அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க? முற்றிய லுகரம். முற்றிய லுகரம்னா இதிலிருந்து இது விலக்கானது, இது தனியாக, இது வேற, இது எக்ஸப்ஷனல் மாதிரி. இது என்னென்னா முற்றிய லுகரம் இது மாத்திரை குறைந்து ஒலிக்குமா? ஒலிக்காது. இது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். இந்த முற்றிய லுகரத்தை எப்படி பிரித்து எழுதலாம்? முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அந்த முற்றுங்கும்போது அது முழுமையாக ஒலிக்கும். அந்த உகரத்தோட சவுண்டு உங்களுக்கு முற்றும், ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரைக்கே ஒலிக்கும். இது 2 இடத்துல வரும் இந்த முற்றிய லுகரம். என்னென்ன அப்படின்னா தனிக்குறில் அடுத்து வரும். குசுடுதுபுரு வந்துச்சுன்னா இந்த குசுடுதுபுரு தான் இதில் ஏதாவது ஒரு லெட்டர் தான் வரும், ஆனால் தனிக்குறிலை அடுத்து வரும். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், பசு, பெரு, அது, கெடு, இந்த மாதிரி. இதே நெடிலாக வந்தால் நெடில் தொடர் குற்றிய லுகரத்தில் தனி நெடில் வந்துச்சுன்னா நெடில் தொடரில் போயிடும். ஆனால் தனி குறில் வந்துச்சுன்னா அது முற்றிய லுகரம். அதுக்கப்புறம் குசுடுதுபுரு வந்தால் கூட தனி குறில் வந்துச்சுன்னா அது முற்றிய லுகரம். ரெண்டாவது வேற எங்கே இடத்துல முற்றிய லுகரம் வரும்னா இந்த வல்லின எழுத்து அல்லாத பிற எழுத்துக்கள் மீது வரும் உகரம். இப்போ வல்லின எழுத்து அல்லாத மீதி எழுத்தெல்லாம் என்ன இருக்குது? இப்போ பாருங்கள், இவ்வு கூட்டல் ஊ, இந்த வாழ்வு, இந்த ஊ எப்படி பிரிக்கலாம்? இந்த இழு அப்படிங்கும்போது இல்லு கூட்டல் ஊ. இந்த தள்ளு, இது எப்படி பிரிக்கலாம்? லூங்கிறத இல்லு கூட்டல் ஊ. இப்போ இதில் என்ன உங்களுக்கு வல்லின, இது என்ன வல்லின எழுத்தா? இல்லு இல்லு இவ்வெல்லாம் வல்லின எழுத்தா? இல்லை இல்லையா? வல்லின எழுத்து இல்லாத வேற எழுத்து கூட உகரம் சேர்ந்து கடைசியாக உங்களுக்கு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது முற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு வாழ்வு, இழு, தள்ளு, இதெல்லாம் முற்றிய லுகரம். இப்போ குற்றிய லுகரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா குற்றிய லிகரம். லிகரம்னா என்ன? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அப்போ உகரமுக்கு பதிலாக இகரம் எங்கெல்லாம் வருதோ அதை என்னன்னு சொல்கிறாங்க? குற்றிய லுகரம் சொல்கிறாங்க. ஈங்கிறது என்ன எழுத்து? குறில் எழுத்து இல்லையா? குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. ஆனால் இந்த ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ குற்றிய லுகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஏதாவது எத்தனை இடத்துல வரும்னா 2 இடத்துல இந்த குற்றிய லுகரம் வரும். என்னென்னா தனிமொழி குற்றிய லுகரம், புணர்மொழி குற்றிய லுகரம். தனிமொழினா தனியாக ஒரு அசைச்சொல் வரும். எடுத்துக்காட்டு மியா. மியாங்கிறது அசைச்சொல். அசைச்சொல்னா என்னன்னா இதுக்கு பெருசாக இதுக்கு மீனிங் இருக்காது, இது சும்மா நம்ம சொல்கிறதுக்காக சேர்த்து எழுதுகிற எழுத்து. மியாங்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா பொருள் இல்லை. இப்போ கேன்மியா, சென்மியா அப்படின்னு இந்த அசைச்சொல் வரும்போது இங்கே மீ, இங்கே மீங்கிற எழுத்து இம்மு கூட்டல் ஈ. கேன்மியா, இம்மு கூட்டல் ஈ. இப்போ இந்த இடத்துல வர்ற இகரம் உங்களுக்கு குறைந்து ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இது ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது என்ன அடுத்து என்னன்னா புணர்மொழி குற்றிய லுகரம். புணர்மொழினா என்ன? ஒரு நிலைமொழியும் வருமொழியும் புணரும்போது நம்மளுக்கு இந்த உகரம் இகரமாக மாறும். அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு 2 எழுத்தை பிரித்து எழுதும்போது இது என்னன்னு சொல்லுவாங்க? நிலைமொழி. இது என்னன்னு சொல்லுவாங்க? வருமொழி. இப்போ நிலைமொழியில் ஒரு உகரம் வரணும். நிலைமொழியில் உகரம், உகரம்னா என்ன? இட்டு கூட்டல் ஊ. உகரம் ஒரு நிலைமொழியில் உகரம் வருமொழியில் வருமொழி முதல்ல யாங்கிற லெட்டர் வரணும். இப்படி யாங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இந்த உகரம் என்னாகும்? உகரம் திரிந்து
என்னவா மாறிடும், இகரமாக மாறிடும். அப்போ இந்த நாடு இட்டுக்குட்டலி, நாடுங்கிறது இட்டுக்குட்டலி நாடி, நாடியாது அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த கொக்கியாது, கொக்கு கூட்டல் யாதுங்கிறது இந்த இக்கு கூட்டல் ஊ, இங்கே யா வந்திருக்கனால இந்த ஊ மாறி ஈயா மாறும். அப்போ இக்கு கூட்டல் ஈ கீயா மாறிடும். அப்போ கொக்கி யாது. அதே மாதிரி வண்டு கூட்டல் யாது, வண்டி யாது. இதுதான் நம்மளுக்கு குற்றியல் உகரம். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சார்பெழுத்துக்களை பார்ட் 3 அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. அதாவது குறுக்கங்களை பற்றி பார்க்கலாம்.